ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் உத்தராயணம் தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 ஜனவரி மாதம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகாலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று இரவு 8-9 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:19 வரை பத்திரை, பின்பு இரவு 8:1 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று காலை 8:41 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 9:20 வரை ரோகிணி, பின்பு மிருகசிடம். மிருகசிடத்துக்கும் ரோகிணிக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சு செல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன்கள் முதல் ராசியாக மேஷ ராசி அமைப்பு பார்த்தா உங்களுக்கு உடைய இந்த வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயாவது ஃபைனான்ஸ் கிடைத்தீங்க, வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுங்கன்னா அதுக்கான கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நாள் அமைப்போது. உங்களுக்கு உடைய செயல்பாடு இது வரைக்கும் இருந்தால் இந்த மந்தத்தன்மையெல்லாம் கொஞ்சம் வெளியே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. உடைய சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. சொந்த ஊருக்கு போகணும் வரன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு சமூக பணியில் ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது குடும்பத்தை கொஞ்சம் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த சவாலான சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு வேகமும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த கௌரவ பதவிகள் மூலம் கொஞ்சம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. லாபம் மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இருந்தால் அமைகிறது. ரிஷபராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய அந்த இறை வழிபாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு கூடக்கூடிய ஒரு காலகட்டம் நாள் அமைப்பது. உங்களுக்கு வியாபார பண்ண கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுத்தாலும் நிறைய விஷயம் நீங்களால் சாதிக்க முடியும். உடைய தொழில் சார்ந்த சில முதலீடுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. ஏதாவது தொழில் சார்ந்த முதலீடு செய்யணும், அந்த முதலீடு செய்வது முன்னாடி கொஞ்சம் யோசித்து அது முதலீடு செய்யுங்க. நீங்கள் வெளியூர் பணிக்கான வாய்ப்புகளாக சில பேருக்கு வரப்போது. வெளியூர் அப்ளிகேஷன் போடுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பணி சம்மந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுக்கு சமூக பண ஈடுபாடு அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பணிமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு என்ன உழைப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமும் மதிப்பும் முறையாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கப்போது. உங்களுடைய பணியில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய சிக்கல் குறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் சாதக நாளாக அமைகிறது. உங்களுக்கு மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தா இன்று உங்களுக்கு மனசில் இதுவரைக்கும் தோன்றின சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய சந்தேக உணவுலாம் கொஞ்சம் மகிழ்ச்சியின்மையை குறைக்க போகுது. தேவைப்பட்ட சந்தேக மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியின்மை குறைச்சி தேவைப்பட்ட ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தினா கொஞ்சம் தேவையில்லாமல் சந்தேக உணவை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறீங்க. அதே மாதிரி மற்றவங்களோட ஆசையை பார்த்து நம்பாதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் அளவுக்கு மீறிய ஆசைகளை தேவையற்ற முதலீடு செய்தால் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மற்றவருடைய ஆசையை வாரத்தில் கொஞ்சம் நம்பாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. நீங்கள் உடைய உயர் அதிகாரியுடைய கொஞ்சம் அளவோடு பழகுவது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு பணி சார்ந்த ஒரு இடைவெளியில் கொஞ்சம் பரவுதுனால உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக பழகுறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
என்ன சூழ்நிலை அறிந்து பேசுவதற்கும் பழகுவதற்கும் முடிவெடுவதற்கும் கொஞ்சம் நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. அதேமாதிரி இந்த விளையாட்டாக பேசிய கொஞ்சம் விட்டு விடுத்து நல்லது. உங்களுக்கு அதுவே தேவையற்ற பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருக சில நட்சத்திரக்காரங்களை பார்த்தா கொஞ்சம் இதில் குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உங்களுக்கு கடகராசி பார்த்தா உங்களுக்கு இன்று இந்த ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள போகிறீங்க. ஏதோ கோயில் போகிற விஷயங்கள், ஏதாவது உள்ளூர் கோயில் திருவிழாலாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் கலந்து கொள்ள போகிறீங்க. உடைய வியாபார முதலீடுலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பது நல்லது. உங்களுக்கு ஒரு குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தாலும் அமைப்பு. உங்களுக்கு உங்கள் சமூக பணி இருப்பவர்களுக்கு ஒரு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமும் பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு உடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்களும் சிறப்பாக முடிக்க போகிறீங்க. மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், இந்த வர்த்தகம் தொடர்பான பணிகளை லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரனை பார்த்தா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உங்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு லாபத்தை பெறக்கூடிய லாப நாளாக அமைகிறது. சிம்மராசினை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமான எடுக்கின்ற முயற்சியெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது. உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைப்பது. உங்களுக்கு வாகன பயணத்தின் போது கொஞ்சம் விவேகத்தோடும் கவனத்தோடும் இருப்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஜாகிரதை போயிட்டு வாங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் மத்திய கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபெல்லாம் படாதீங்க. முன்கோபத்தால் தேவைப்பட்ட விரயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு மற்ற கூடிய விஷயங்களை கொஞ்சம் கருத்துக்களை கொஞ்சம் ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பது நல்லது. அப்படியே ஓரங்கட்ட வேணால் அதையும் தீர ஆலோசித்து முடிவெடுங்க. நீங்கள் அப்படியே போட்டி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போது. உங்களுக்கு ஒரு இன்சொல் பேசக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு உங்களுடைய முயற்சியெல்லாம் கைவிடக்கூடிய ஒரு வெற்றி நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்களை சந்திக்கக்கூடிய கொஞ்சம் நாளாகவும், உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு செயல்பாடெலாம் கொஞ்சம் நெருக்கடியாக சூழ்நிலை ஏற்பட போது. உங்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த இலக்கியம் சார்ந்த துறையில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், இந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது. உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். நல்ல பிள்ளைகளுடைய எண்ணங்களை கொஞ்சம் அறிந்து புரிந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்வது செய்வது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சில நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நெருக்கடியான நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுடைய பெரியவர்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி கொஞ்சம் நடப்பது நல்லது. உங்களுடைய மறைமுகமான போட்டிகள்லாம் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் உடலில் இருந்த வந்த சில பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நாளாகவும், வெளிவட்டாத ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைது. உங்களுக்கு வாகனங்கள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பெலாம் கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வீடு கட்டுவது, வாங்குவது, மனை வாங்குவது, நிலவங்க சம்பந்தமான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போது. அது வர வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. உங்களுக்கு கல்வி பணி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்தால் கொஞ்சம் ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மேன்மையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. அந்த திட்டமிட்ட செயலை உங்களுக்கு நல்லா ஒரு வெற்றியை கொடுக்கும்போது உங்களுக்கு மனசை ஒரு தைரியத்தோடு ஒரு வேலையை செய்கின்ற போது அந்த தைரியமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த காலி மனைகள் மூலம் ஆதாயம் பெற போகிறீங்க. வாங்கி வச்சுருந்த மனையை நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மனைகளை வாங்கி வைக்கக்கூடிய மீடியேட்டாக சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு
ஒரு கல்வியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு புதுமையான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. தபால் துறையில் புதிய அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த விளம்பரம் சார்ந்த துறைகளில் கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஒரு சினம் மறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்த்தா கொஞ்சம் தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும், அனுஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய செலவுகள்லாம் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சியை உங்களுக்கு ஒரு அதிகமான வருமானத்தை உங்கள் கையிருப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் உடைய நீண்ட நாள் பிரச்சனைலாம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு வியாபார நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. அதேமாதிரி இந்த உத்தியோக பணியில் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயனற்ற பேச்சுக்களை, விதண்டாவாத பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. அதனால் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் கவனம் பாருங்கள். இழுபறியாக இருந்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. அதே மாதிரி இந்த சுய முடிவுகள்லாம் கொஞ்சம் எடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்களே உங்களை முடிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாங்கிறது எடுங்க. உழைப்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரன் பார்த்தா கொஞ்சம் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாகவும், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் குறைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பதற்கு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் சில குழப்பங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு புது விதமான செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு இந்த மற்றவங்களுடைய தேவை இன்னும் தேவையை அறிந்து செயல்பட போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் நபராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போது. இந்த முன்கோபம் இல்லாமல் கொஞ்சம் பேசுவதற்கு, நடந்து கொள்வது கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் அது புரிந்து கொள்வதால் உங்களுடைய ஒரு முயற்சி ஒரு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திரக்காரன் பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் மேம்படுற நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையிடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பு பார்த்தவங்க என்று அவசரப்படாதுங்க. எதிலையும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் சிந்தித்து பொறுமையாக நீங்கள் முடிவெடுத்தாலே அது சக்ஸஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுவீங்க. இதுவரை சில செலவுகள்லாம் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்த போது உங்களுக்கு. அதே மாதிரி வழக்கு தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றவர்களை பற்றிய கொஞ்சம் கருத்துக்களையும் தவிர்த்துருங்க. மற்ற பேர் இந்த கருத்து கூறாமல் உங்கள் வேலையை பாருங்க. கடன் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த சில சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைகிறது. ஒரு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து செலவக்கூடிய ஒரு நாளாகவும், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நீங்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவையில் ஒரு ஆதார வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபார பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிக போகுது. அதனால் வியாபாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. சபை பணியில் கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு. உங்களுடைய குணநாளில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாள் உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. வெளிவாட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. அரசு தொடர்பான பணிகளில் கொஞ்சம் சாதக முடிவு கிடைக்க போகுது. உடைய பயணங்களால் ஒரு நிறைவை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தா உங்களுக்கு புது வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து விஷயமும் ஒரு சாதகம் அமைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.